திரு மதிவாணன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருந்து கரூருக்கு பிறகாக ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் வந்து அதற்கு பிறகாக பல சிக்கல்களை சந்தித்தது. பல தரப்பிலிருந்தும் நிறைய பேர் அதற்காக ஆதரவு குரல் கொடுத்தாங்க. அது ஏன் விஜய் அது குறித்து பேசல அப்படின்லாம் எழுந்தப்பதான் இப்போ சமீபத்தில் அது குறித்தும் அவர் பேசினார். பல விஷயங்களில் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இந்த சூழலில் சிபிஐ சம்மன் அனுப்பி இருப்பது அப்படிங்கிறது வெறும் இயல்பா தற்செயலாக நடக்கக்கூடியதுதானா, இது அரசியலா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அவர் அரசியல் ரீதியாக கூட்டணிக்குள் இழுப்பதற்கான அழுத்தம் அந்த பீரியட் ஓவர்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இருந்தது அது. அன்னைக்கு பாஜக தலைவர்கள் நாயனார் நாகேந்திரன் தமிழிசையெல்லாம் ஓப்பனாகவே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. புது எதிரியை வீழ்த்த ஒன்றா சேரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அந்த டைம்லாம் ஓவர் ஆயிடுச்சுங்க. அதே போல் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே அவர் போகிறதுக்கும் எந்த விதமான முகாந்திரமும் வாய்ப்பும் இல்லைங்க. அப்போ எதுக்கு இந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுனா அவரை பலவீனப்படுத்துவதற்காகத்தான். அவருடைய அதாவது தேர்தல் பணிகளை அவரை முடக்கணும்னு சொல்லியும். இப்போ இந்த உதாரணத்துக்கு ஜனநாயகன் படம் நீங்கள் சொன்னீங்க. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு அல்லது ஒன்றிய அரசு பண்ணுற நடவடிக்கைகளை சுதந்திர இந்தியாவில் இதுவரையில் எந்த திரைப்படத்துக்கும் செய்தது கிடையாது. உதாரணத்துக்கு பிகாஸ் சென்சார் போர்டு இஸ் கண்ட்ரோல்டு பை மிஸ்டர் முருகன், ஐஎன்பி மினிஸ்டர், தமிழ்நாடு பாஜக தலைவர்களில் ஒருத்தர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேவிஐட் போடுற அளவுக்கு சென்சார் போர்டு, தயாரிப்பாளர் போகிறது வேற விஷயங்கள். அதனால அழுத்தம் இருக்கு. ஆனா அது அவரை கூட்டணியில இவ்வளவு தூரம் அழுத்தம் இருக்கு. நீங்களே சொல்றீங்க சுதந்திர இந்தியாவிலே இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு சர்ச்சை சவால் அப்படின்னு சொல்லும் போது பல தரப்பினர் குரல் கொடுத்தாங்க. ராகுல் காந்தி தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவர்கள் தொடங்கி பல குரல்கள் ஆதரவா ஜனநாயகத்துக்கு எழுந்தது. ஆனா பேச வேண்டிய நபர் திரு விஜய். ஆனா அவர் ஏன் பேசாமலே மௌனம் காத்தார் இந்த விவகாரத்துல? இல்ல, விஜயை பத்தி நீங்க கவனிச்சீங்கன்னா ஏன் பேசலன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அவர் எப்பவுமே தன்னுடைய விவகாரங்கள், தன்னுடைய கஷ்டங்கள், தனக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள், இடையூறுகளை பொதுமக்கள் மத்தியில் பொதுவெளியில் சொல்லி அதனால் ஆதாயம் அடையக்கூடிய பர்சனல் இஷ்யூஸ் பேச வேண்டாம் சார். ஜனநாயகன் அப்படிங்கிறது ஒரு பொது பட பிரச்சனை. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு நேரக்கூடிய ஒரு சிக்கல். அது தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரதிநிதியாகவாவது விஜய் அதை பேசி இருக்கணும்ங்கிறது தானே கோரிக்கை. இல்ல, அவர் தமிழ் சினிமாவை விட்டு வந்தாச்சுங்க. அதாவது இஸ் நவ் எ ஃபுல் ஃப்ளெஜ்டு பொலிட்டிக்கல் லீடர் தாங்க. கடைசி ஜனநாயகனை பத்தி பேச தேவையில்லை. அவர் ஆக்டரா நடிச்சு கொடுத்துட்டாரு. ப்ரமோஷனுக்கு மலேசியா போனாரு, போயிட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். இப்போ அவருடைய ஜனநாயகனுக்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு விஜய் பொறுப்பு இல்லை. விஜய் பொறுப்பு இல்லைங்க. ஆனால் அவர் அதை பற்றி பேசணும்னு சொல்றதே உள்நோக்கம் கொண்டது. எதுக்காக அவர் அதை பற்றி பேச? ஏன் மற்றவர்கள்லாம் அப்ப பேசுறாங்க சார்? ராகுல் காந்திக்கு என்ன வந்தது? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன வந்தது? இங்க இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவை சார்ந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்ன வந்தது? அவங்க எல்லாம் பேசும்போது ஏன் சம்பந்தப்பட்ட விஜய் அதை பேசக்கூடாது? ஏன்னா இது அவர் நடிச்ச படம். அவர் பேசினா இவர் படத்துக்காக பேசுறாரு அப்படின்னு எதிராளிகள் அவரை குறை சொல்லுவார்கள். அதன் காரணமாக தஞ்சாவூர் மக்கள் சந்திப்புல பேசும்போது சொல்றாரு, கரூர் சம்பவம் தொடங்கி ஜனநாயகன் சென்சார் வரைக்கும் பழி மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு இப்ப சொல்றாரு. அத பேசுறதுல என்ன தயக்கம் இருக்கு அவருக்கு? இல்ல, நன்றி சொல்றது வேற. அதாவது அந்த விஷயங்களை இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது வேற. நன்றி சொல்றதுல கூட அவர் ராகுல் காந்தியை விட்டுட்டாரு. சிபிஐ சம்மன் இப்ப வந்திருக்கிறது. தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கமான காலகட்டம். 2 முறை ஏற்கனவே ஆஜராயிட்டாரு. இப்ப 3வது முறையாக சம்மன் வந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விசாரணை நடைமுறையா பாக்குறீங்களா? அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்ல, இயல்பா இல்லைங்க. அதான் அவர் 2 நாள் போயிட்டு வந்துட்டாரு. அவர் எல்லா வித்தையும் சொல்லிட்டாரு. இது அவரை திரும்ப திரும்ப டயர் அவுட் பண்றது, அவருக்கு அழுத்தம் கொடுக்கறது தாங்க. இப்ப பாஜகவை பொறுத்தவரையில தாவேக்கா வரணும்னு ஒரு கட்டத்தில் விரும்பியது. ஆனால் இப்போ அவர் வரலன்றது உறுதியா தெரிஞ்ச உடனே அவரை எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொல்லை கொடுப்பதற்கான முயற்சி. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசலாம். திரு ஜீவசகாப்தன், இங்க இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா தேவையான இடங்கள்ல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் இனிமேலும் பேச மாட்டார். அவர் எதற்கு பேசணும்? ஒரு சாதி கொடுமை கண்டு மனம் பதறுமா? கார்பரேட்டுகளுடைய இந்த கனிம வள கொள்ளை கண்டு அவர் மனம் பதற போகிறாரா?
அவரை நான் முதலாளித்துவ எதிர்ப்பாளரா, சாதி எதிர்ப்பாளரா, மொழி உணர்வாளரா, திராவிட இயக்க சிந்தனையாளரா? பெரியார்னா யாருன்னு தெரியுமா? பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைவர்ல ஒருத்தர் பெரியார். ஏங்க திருப்பி திருப்பி அந்த நகைச்சுவை இன்னும் தமிழ்நாடு நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் பெரியார் பேரை சொன்னதாங்க ஓடும். இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் இந்த மையம் ஆன்மீக அரசியல் பேசினவங்க நிலை என்னன்னு தெரியும்ல. அதனால பிஜேபி தெளிவாக சொல்லுது, எப்பா அந்த பெரியார் பேரை சொன்னாதான்ப்பா ஓடும். அவருக்கு என்னங்க பெரியார் தெரியும், அம்பேத்கரை தெரியும், நயன்தாரா சமந்தரா தெரியும், என்ன படம் ஓடுன்னு தெரியும், எப்படி ஸ்டெப் போடணும்னு தெரியும். இது மட்டும் குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் சினிமாவை விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. குறைச்சு மதிப்பிடுறேன். அதுக்கான ஆளு தான் அவர். ரொம்ப ரொம்ப ஆபத்து. தமிழ்நாட்டில் வந்து இடதுசாரி சிந்தனை, தொழிற்சங்க உணர்வு, திராவிட இயக்க உணர்வு, மொழி உணர்வால் சமைக்கப்பட்ட மண்ணில் இந்த பெரியார் மண்ணில் இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறது நான் ரொம்ப மன விரும்புறேன். நான் என் தமிழ்நாட்டை பத்தி அவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு பீகார் மாதிரி எங்க சங்கிகளின் கூட்டமா மாறிடுமோ பதர்னது இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான். எனக்கே நீங்க கூட்டத்தை பார்த்து பதறீங்க, அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவாரு? அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு எப்படி நீங்க இவங்களை காரணமாக? ஆமா ஆமா ஆமா. அவர் வந்து தமிழ்நாட்டில் கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, காமராஜர் கிடையாது, நல்ல கண்ணையா, இவங்கெல்லாம் வந்து சும்மா மக்கள் பிரச்சனையா தெருவில் வர்றவங்க, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க, போராடுறவங்க, செங்கோடி ஏந்தினவங்க, இவங்கெல்லாம் யாருங்க? பைத்தியக்காரங்க. இவர் விஜய் யாருங்க? ஐயோ, பனையூர் பண்ணையாருன்னா சும்மாவா? அதனால அவர் எதுக்குமே வரமாட்டார். பால்கனி பாலிடிக்ஸ் விமர்சனத்துக்காக சொல்லப்படுற வார்த்தை தானே அது. இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா தொடர்ந்து நிகழ்வுகள் நடத்துறாரு, மக்கள் சந்திப்புகள் நடத்துறாரு. மக்கள் கூட்டம் வரலையா அவருக்கு? அவரை நோக்கி ஒரு கூட்டம் வருதுங்க. பவன் கல்யாணுக்கு வருதுங்க. இந்த கூட்டம் வர கூட்டம்லாம் போதுமா? கோவில் ஏதாவது விழான்னு சொல்லுங்க போவாங்க, சர்ச்சில் விழான்னு சொல்லுங்க போவாங்க. இதை விட கோவில் சித்திரை திருவிழாக்கு வரும், சந்தன கூடுக்கு வரும். கூட்டம்ங்கிறது ஒரு கும்பல் மனநிலைங்க. ஒரு கொள்கையை சொல்லி இன்னைக்கு ஈரான்ல போர் நடக்குதுன்னு சொல்லி வருகின்றது பாரு, அதுக்கு வந்து கும்பல் கிடையாது, அது ஒரு கூட்டம். ஒரு இடஒதுக்கீடுக்காக திரள்வது கூட்டம், ஆணவ கொலைக்கு எதிராக திரளுக்குங்கிறது கூட்டம். விஜய்க்கு வர்றது கும்பல். அந்த கூட்டத்தில் போய் அஜித் ஒழியணும்னா ஆமா அஜித் ஒழியணும் அப்படிங்குவான், ரஜினி ஒழியணும்னா ரஜினி ஒழியும். இதை தாண்டி அவங்க தலைவர்கள் பேர் கூட தெரியாது. அந்த விஜய் ரசிகர் கூட்டத்தில் பின்னாடி பெரியார் யாருன்னு கேட்டால் தெரியலங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது விஜய். இதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாத இப்படி ஒரு கூட்டம். இவங்க எதுக்கு தான் அவர் பேசுவாரு? ஜனநாயகன் பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டாரு, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு பேச மாட்டாரு, எதுவுமே பேச மாட்டாரு. அவர் பாஜகவை எதிர்த்து பேசுவார். முதல்ல பாஜக எதிர்ப்பாளர்லாம் அவர் கிடையவே கிடையாது. பாஜக அவர் ஒரு கருவியா பாஜக அப்படிங்கறது கிடையாதுங்க. அவருக்கு ஒண்ணுமே பாஜக இந்துத்துவ எதிர்ப்பு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவருக்கு. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ரமேஷ் சேதுராமன், இங்க பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கிறது. அது கரூர் விவகாரம் தொடங்கி இன்னைக்கு 2 முறை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயாச்சு, 3வது முறையும் கூப்பிடுறாங்க. அது அழுத்தம் தான். ஜனநாயகன் சென்சார் விவகாரத்துக்கு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த சினிமாக்கும் நடக்காத ஒண்ணு இதுக்கு நடக்குதுன்னா இதுவும் அழுத்தம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த அழுத்தம்? இல்லைங்க, முதல்ல ஜனநாயக விவகாரத்தை பொறுத்தவரை 2 விஷயம் நம்ம கவனத்தை எடுத்துக்கணும். முதல்ல அப்படி பாத்தீங்கன்னாக்க அதே அழுத்தத்தை திமுக தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருந்து எடுத்த இந்த இதுக்கு கூட நம்ம வந்து பராசக்தி கூட கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப போற போக்குல சொல்லிட்டு போயிடலாமா, மத்திய அரசுக்கும் திமுகவுக்கும் தான் வந்து இது இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனாலதான் வந்து விஜய் வந்து இப்படி செய்யறாங்கன்னு ஒரு பரப்புரையை மேற்கொண்டா